வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, சிவயோகம் தரும் ராஜயோகத்தை பற்றி பார்க்கலாங்க. இப்போ சிவயோகம் அப்படின்னா என்ன, எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அது சிவயோகத்தை தரும், அந்த யோகம் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் தரும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ சிவயோக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டானா, நம் முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன அப்படின்னு எடுத்துட்டானா, 5 குடையவனும் 11 குடையவனும் இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்க 10 குடையவன் போய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த கிரக அமைப்பே சிவயோக அமைப்பை தரும். இந்த சிவயோக அமைப்பு அப்படிங்கிறது மிக மிக ராஜ யோகத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும் அவங்களுடைய திசா காலங்களில். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி. இவங்க 2 பேரும் இணைந்து அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கணுங்க. இது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதால பாக்கியம் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால, இந்த பாக்கியம் 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிபதியோட 11ஆம் அதிபதி இணைந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதால மிக மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து 10 குடையவன் போய் 5ஆம் இடத்துல போய் இருக்கணும். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட திசையோ புக்தியோ நடக்கும் காலங்களில் மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும். இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. வக்ரம் நீச்சம் இந்த மாதிரி பாதிக்கப்படாம அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெறாம நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல அவங்களுடைய திசா புக்தி காலங்களில் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, தொழில வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், முன்னோர்கள் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் இணைந்து அதிபதி இணைந்து போய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான 10ஆம் இடத்து அதிபதி போய் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துல போய் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான அமைப்பு. அதாவது 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் எடுத்துட்டா 10ஆம் இடம் இல்லைங்களா. இந்த 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், அதாவது அந்த ஜாதகருடைய தந்தைக்கு அவங்களுடைய கூட பிறந்தவங்க அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய அதாவது இந்த ஜாதகருடைய தாத்தா அந்த ஜாதகருடைய அப்பாவோடைய கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்க இல்லைங்களா, அந்த குடும்பத்தை எடுக்கக்கூடிய 10ஆம் இடமா எடுத்துக்கிறோம். இந்த ஸ்தானாதிபதி போய் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு பாருங்க, தந்தை வழி உறவுகள் அவங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கும். தந்தையோடைய அப்பா அதாவது தந்தையோடைய கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க பெரியப்பா சித்தப்பா இந்த ஜாதகருக்கு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஆதரவு, அவங்க இந்த ஜாதகரை அரவணைக்கிறது பார்த்துக்கிறது, அவங்களுடைய சொத்துக்கள் இந்த ஜாதகருக்கு சேரக்கூடிய அமைப்பு. முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை வில்லங்கம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்களுடைய திசாபுக்தி வரும் காலங்களில் அந்த ஜாதகருக்கு சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி சிறப்பான யோகத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்க. இந்த ஜாதகருக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனா வாழ்நாள் முழுவதுமே யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, நீடித்த ஆயுள் உண்டு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. வாழ்நாள் முழுவதுமே நிம்மதியான வாழ்க்கை உண்டு, நிம்மதியா வாழக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்திருக்க அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி இந்த ஜாதகருக்கு சேரக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே அந்த ஜாதகருக்கு இந்த திசா காலங்களில் சேரக்கூடிய அமைப்பு. 10ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும். தொழில வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, மேல மேல வசதி வாய்ப்பு எல்லாம் வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய திசா புக்தி காலங்களில் மெயினா திசையில அதிகமாக சேருங்க. புத்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குறுகிய காலம் 1 வருஷம் 1.5 வருஷம் அதுக்கு திசைக்கு அந்த புக்திக்கு பொறுத்து வரும் இல்லைங்களா, அது சின்னதா போயிடும். ஆனா அந்த திசை நடக்குது அப்படின்னா அந்த திசா காலங்கள் முழுமையாவே அந்த ஜாதகருக்கு நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்புங்க. இந்த சிவ யோகம் அப்படிங்கிறது சிறப்பான யோகம், நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரும். ஆயுள் நீடித்த ஆயுளை கொடுக்கும். வாழ்நாளில் முழுக்க அந்த ஜாதகர் நன்மையும் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு. அயல் நாடுகளில் அதிகமாக போயிட்டு வரக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கும். அதனாலேயே அந்த ஜாதகருக்கு வாழ்வில் முன்னேறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சிறப்பான அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா. அவங்களுக்கு பாருங்க, அவங்களுடைய லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க.
ஏன்னா எவ்வளோ யோகங்கள் இருந்தாலும் சரிங்க, அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி தான் வாங்கி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. நல்ல அமைப்பில் இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிவ யோக அமைப்பு, கிரக அமைப்பு இருந்து இவங்களுடைய திசா காலங்கள் மிகுந்த ராஜயோகம், தொழில் வளர்ச்சி, குடும்ப முன்னேற்றம் எல்லாமே அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்க. இப்போ இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன், சிவ யோகா அமைப்பு கிரக நிலை எப்படி இருக்குன்னு இன்னொரு வாட்டியும் நான் சொல்லிடுறேன். இப்போ கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதியும் 11ஆம் இடத்த அதிபதியும் இணைந்து போய் 9ஆம் இடத்தில் உட்கார்ந்து 10ஆம் இடத்த அதிபதி போய் 5ஆம் இடத்துல இருக்கணுங்க. இந்த கிரக அமைப்பு இருந்து இந்த கிரகங்கள் வந்து அந்த ஸ்தானாதிபதிகளும் சரிங்க, அந்த கிரகத்துக்கு ஸ்தானம் இருக்கு இல்லையா, உட்காந்துருக்க ஸ்தானம் அந்த அதிபதியும் சரிங்க. அடுத்தது அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. சரிங்களா? இப்போ 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கூடி போய் 9ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த 9ஆம் அதிபதியுடைய நிலை எப்படி இருக்கு? இந்த 11 5ஆம் அதிபதி போய் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த கிரகங்கள் வந்து வக்ரம் ஆகாம, அதாவது அந்த கிரகங்கள் உட்கார்ந்து இருக்க வீடு நீச்சம் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, பகை கிரகங்கள் சேர்க்கை இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த திசா காலங்களில் நான் மேலே சொன்ன மாதிரி மிக மிக நன்மையும் யோகத்தையும் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே மாதிரி லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க, எந்த விதத்திலும் பாதிக்கப்படும். லக்னாதிபதி ஓரளவு பாதிக்கப்பட்டு ஏதாவது நீச்சமாகவோ வக்கரமாகவோ ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அடுத்தது அந்த லக்னம் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அதிபதி போய் பாதிக்கப்பட்டிருந்த லக்னாதிபதி போய் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஒருவேளை லக்னம் வலுவாக இருக்குது அப்படின்னா அந்த லக்னத்தை சுப கிரகங்களுடைய பார்வையோ அல்லது சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ பெற்றிருந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? இப்போ லக்னாதிபதியும் லக்னமும் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த யோக காலங்களில் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது. லக்னமோ லக்னாதிபதியோ ஏதாவது ஒரு அமைப்பில் நல்ல ஸ்தான அமைப்பிலோ இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது வந்து மிகுந்த ராஜ யோகத்தை இந்த சிவ யோகம் தரக்கூடிய அமைப்பாகுங்க. சரிங்களா? இந்த யோகம் இருக்கும் காலங்களில் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.